எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மோனிகா, கன்சல்டன்ட் லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பித்தப்பை கற்கள் பத்தி. யூஸ்வலா எல்லாருக்கும் வர காமன் டவுட், இந்த பித்தப்பைனா என்ன, இந்த பித்தப்பை கல் எதுக்காக வருது, இது யார் யாருக்கு வர சான்சஸ் அதிகம், இதுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுமா இல்ல மெடிசன்ல கியூர் ஆகுமான்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம், கல்லீரல் அப்படின்னா லிவர். லிவர் வந்து யூஸ்வலா நம்ம வயிற்றுக்கு இடது பகுதியில இருக்கும். அது கீழே இருக்கிறது தான் கேல் பிளாடர்னு சொல்லுவோம், அதுதான் பித்தப்பை. சோ இந்த லிவரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த பித்தம் நம்ம சாப்பிடுற நம்ம ஃபுட் எடுத்துட்டு இருக்கோம்னா அதுல வந்து ஏதாவது ஃபேட் கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பித்தம் வழியா நம்ம அது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. இந்த லிவர் என்ன பண்ணும்னா, இந்த பித்த ஜூஸ் வந்து அந்த கேல் பிளாடர்னு சொல்றோம், அது வந்து ஒரு சாக்கு பைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு பெலூன்னு சொல்லலாம். சோ அந்த பித்த ஜூஸ் வந்து அந்த லிவர் வழியா ஒரு டக்ட் மூலியமா, லைக் ஹெப்பாட்டிக் டக்ட்னு சொல்றோம், சோ அது மூலியமா அந்த கேல் பிளாடருக்குள்ள அந்த பித்த ஜூஸ் வந்து போய் ஸ்டோரேஜ் பண்ணிக்குது. ஒரு மேக்ஸிமம் 30 to 60 ml ஸ்டோரேஜ் வரைக்கும் அது அலோவ் பண்ணுது. நம்ம எப்பெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுல கொழுப்பு சத்து நிறைய இருக்கும்போது இந்த பித்தப்பை என்ன பண்ணும்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இன்கேஸ் இது வந்து இந்த பித்தப்பை கல்லு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யூஸ்வலா நம்ம ஜெனரல் பாப்புலேஷன்ல இன்சிடென்ஸ் எப்படின்னா, ஆண்கள்ல 10 பேர்ல ஒருத்தருக்கு, பெண்கள்ல 5 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு காமனா விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. சோ அதனால இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதுல யார் யாரு அதிகமா சான்சஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஃபர்ஸ்ட். நிறைய பெண்கள்ல நம்ம இந்த பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகுற சான்சஸ் அதிகம். அப்புறம் ஏஜ் ஃபேக்டர், ஏஜ் வந்து 40 வயசு மேல ஆகுதுன்னா அதோட ரிஸ்க் அதிகமாகுது. அப்புறம் ஒபிசிட்டி, நீங்க வெயிட் போட போட அதோட கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக பித்தப்பை ஸ்டோன் ஃபார்ம் ஆகுற சான்சஸும் அதிகமா இருக்கு. அப்புறம் பெண்கள் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த குடும்ப கட்டுப்பாடு பில்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்றோம். சோ அதனாலயும் கூட அதுல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன்னால ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த கண்டிஷன்ஸ், இந்த பித்தப்பை கல் ஃபார்மேஷன் ஆகுது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகர், டயபெட்டிக் பீப்புள்ல அதிகமா இந்த பித்தப்பை ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுறது ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங், லைக் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுறப்போ நம்ம ஃபுட்டு வயிற்றுக்குள்ள போறப்போ அந்த பித்த ஜூஸ் வந்து நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த பித்தப்பையில கலெக்டான அந்த பித்த ஜூஸ் அது அப்படியே ரொம்ப நேரமா அது அப்படியே ஸ்டோர் ஆகுறதுனால அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொடியா, லைக் பவுடர் ஆட்டும், அந்த ஸ்லட்ஜ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து ஸ்டோன்ஸா ஃபார்ம் ஆகுற சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ பித்தப்பை கல்லுன்றது 3 விதமா இருக்கு. ஒன்னு கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் சொல்றோம், கொழுப்பு சத்துனால வர ஸ்டோன்ஸ் அது. இன்னொன்னு வந்து அது வந்து ஒரு 50 to 60% பீப்புளுக்கு, மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ், அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து 20% வந்து பிலிரூபின் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். அது வந்து என்னன்னா, உங்க ரத்த குழாயில அந்த ஆர்பிசின்னு சொல்றது வந்து ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனோ இல்ல ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வெடிச்சு அதுல இருந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் வரும், அதுதான் பிலிரூபின் சொல்றோம். சோ அதனால ஃபார்ம் ஆகுற ஸ்டோன் தான் இது பிலிரூபின் பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் சொல்றோம். அது வந்து பிலிரூபின் கண்டென்ட்டா இருக்கிறதுனால அதோட கலர் வந்து பிரவுன் டு பிளாக் அந்த மாதிரி இதுல இருக்கும். கொலஸ்ட்ரால் ஸ்டோன் வந்து அந்த எல்லோ டு கிரீனிஷ் கலர்ல இருக்கும். அப்புறம் இன்னொரு வந்து மிக்ஸ் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல மிக்ஸ் ஸ்டோன்ஸ் தான் காமனா இருக்கு. அந்த பித்தப்பை கல்லுனால வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நம்மளுக்கு அந்த ரைட் சைட் ஆஃப் த வயிறுல, லைக் இடது பகுதியில மயில் வயிறு வலி இருக்கும். அந்த வலி வந்து அந்த இடத்துலயே இருக்காம சென்டர்ல இருக்கலாம், இல்லன்னா முதுகு பக்கம் பரவுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஷோல்டரும் கூட பெயினா இருக்கும். அப்புறம் வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஜீரணம் ஆகாத தொந்தரவும் இருக்கும். சம்டைம்ஸ் அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஃபீவர், வாமிட்டிங், அந்த நாசியேட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த பித்தப்பையில ஸ்டோன் இருக்கிறப்போ எந்த சிம்டம்ஸும் இல்லாமலே இருக்கலாம். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கும். சிம்டமேட்டிக் கொலிலித்தியாசிஸ் சொல்லுவோம், ஏசிம்டமேட்டிக் கொலிலித்தியாசிஸ் சொல்றோம். ஏசிம்டமேட்டிக்னா பொதுவா
பேஷண்ட்ஸ்க்கு எதுவுமே சிம்டம்ஸ் இருக்காது. அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா வேற ஏதாவது பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்போ ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ அந்த டைம்ல அவங்க இன்சிடென்டலா ஃபைண்ட் பண்றதுதான் இந்த பித்தப்பை கல். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு சிம்டம் இருந்துச்சுன்னா அப்போ ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்படி சிம்டம் இல்லைன்னா யூஸ்வலா எதுவுமே தொந்தரவு பண்ணாது. இஃப் இன் கேஸ் என்ன ஆகும்னா இந்த பித்தப்பையில கல்லு பித்தப்பையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஒரு கல்லு வந்து அந்த ஸ்லிப் ஆகி அந்த பித்தப்பை அந்த நெக்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல போய் அடைச்சுக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த பித்தம் வந்து யூஸ்வலா அந்த லிவர்ல இருந்து வர பித்தம் கேல் பிளட் அந்த பித்தப்பையில இருந்து வர பித்தம் கீழே வரணும். இப்ப அந்த கல் அடைக்கிறதுனால அந்த பித்தம் கீழே போகாது. அப்ப என்ன ஆகும்னா உங்க பித்தப்பை வந்து வீக்கம் ஆகும். வீக்கம் வரும். அதுல இருக்கிற பித்தம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக அதுல இருக்கிற பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி சம்டைம்ஸ் அது வெடிக்கிற சான்சஸ் இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து நீங்க எமர்ஜென்சியா ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த கல்லு வந்து பித்தப்பை அந்த நெக்கு கிட்ட இல்லாம கீழே ஸ்லிப் ஆகி அந்த பித்த கொலாயின்னு சொல்லுவோம், அதுதான் காமன் பைல் டக்ட்னு சொல்லுவோம். அந்த கொலையில வந்து போய் அடிச்சிருச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்கும். லைக் ஜாண்டிஸ் வரலாம், லிவர் கல்லீரல் வீக்கம் வரலாம். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டெம்பரரி ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம ERCPன்னு சொல்றோம், எண்டோஸ்கோபிக் ரிட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியாட்டோகிராஃபி. இது என்ன பண்ணுவோம்னா வாய் வழியா ஒரு எண்டோஸ்கோபி மாதிரி போட்டு அந்த பிளாக் ஆன ஸ்டோன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக்ல ரத்த கொலை பிளாக் ஆகுறப்போ ஒரு ஸ்டென்ட் போடுறோம், அதே மாதிரிதான் இதுவும். பட் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, இது வந்து டெம்பரரி தான். அந்த வீக்கம் அந்த ஜாண்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். ஆனா சோர்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் நீங்க வந்து கியூர் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வந்து பித்தப்பை எடுத்துதான் ஆகணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, பித்தப்பை கல்லு வந்தா பித்தப்பை எல்லாமே பித்தப்பையும் எடுக்கணுமா இல்ல கல்லு மட்டும் எடுக்க முடியாதான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது, கல்லு மட்டும் எடுக்க முடியாது, கல்லோட சேர்த்து பித்தப்பையும் எடுக்கணும். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா இஃப் இன் கேஸ் யாராவது ஒரு ஸ்கேன் பண்றீங்க, பித்த கொலையில கல் இருக்குன்னு தெரியுது, அதுல வந்து நீங்க சைஸ் பாக்கணும் ஃபர்ஸ்ட். இஃப் இன் கேஸ் மோர் தென் 12 mm இருக்குன்னா யூஸ்வலா ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்படியே டிலே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சோ இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் நிறைய ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த கல்லு பித்த கொலையில இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃப். அது இல்லாம அது ஸ்லிப் ஆகி கீழே வருதுன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து அதிகமா தான் ஆகும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒரு சர்ஜன் பாருங்க, நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இதோட ரிலேட்டடா உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாங்க அப்லோட் பண்றோம். தேங்க்யூ.